हाय नमस्ते நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு creamy மலாய் கீர் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நல்ல creamy-யா இருக்கக்கூடிய ஒரு பாயசம் அப்படி சொல்லலாம் இது एक्चुअली நார்த் இந்தியன் ஸ்டைல் அதாவது ட்ரெடிஷனல் வேல நம்ம பண்ணனும் அப்படினா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்டிப்பா ஆகும் ஆனா இப்போ நம்ம நமக்காக ஷார்ட்டா ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள இந்த பாயசத்தை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஆனா டேஸ்ட் வந்து எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீமி மில்க் பாயசம் பண்ணுறதுக்கு பச்சரிசி நொய் கடையிலையும் வாங்கிக்கலாம். நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற பச்சரிசியும் நம்ம நொய் மாதிரியும் உடச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பச்சரிசியாக தான் இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பாதாம் அந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோல் எடுக்காமல் பாதாம் சேர்த்தோன்னா பாயசம் க்ரீமியாக ஒயிட்டாக இருக்காது. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். பால் ஒரு 3/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற பாலாகவும் இருக்கலாம், இல்லை காய்ச்சி ஆறின பாலாகவும் இருக்கலாம். சுகர் வந்து மைல்டான ஸ்வீட் போதும் அப்படின்னா 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அரிசி நொய் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணி குக்கரில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சு 3 விசில் வர வச்சிடலாம். குக்கர் விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச முந்திரி பாதாமையே நல்லா அரைச்சி க்ரீமியாக எடுத்துக்கிட்டாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸையும் நெய்யில் வறுத்தாச்சு. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு செக் பண்ணிவிட்டு மூடியை திறந்து பார்த்துடலாம். அரிசி நெய் வந்து நம்ம பாலில் வேக வச்சதுனால நல்லா க்ரீமியாக வெள்ளையாக இருக்குது, நல்லாவும் வெந்திருக்கிற இந்த நொய்யை வந்து ஏதாவது ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். நான் அந்த குக்கருக்கே மாற்றிட்டுருக்கேன். 3/4 லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மிச்ச பாலை இந்த குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் நொய் வந்து அடியில் போய் உட்காந்து தீஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் இந்த பாயசம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணும்போது குக்கரில் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். ஆனால் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறதுனால இது ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதே சேம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஹைலேயே வச்சுக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாமே இப்படி எடுத்து விடுங்க. அது நல்லா வந்து மில்க் க்ரீம் இல்லையா, நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாயசத்துக்கு. பால் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா. இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரையட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கரண்டியால் கலந்து கொடுக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா முந்திரி பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை அடியில் போய் உட்காந்து தீய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாயசம் வந்து தீஞ்ச வாடை வரும். இப்போ சீக்கிரம் திக்காயிடும். இந்த பாயசம் வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட. ட்ரை ஃப்ரூட்ஸு பால் இருக்கிறதுனால பாயசத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ண முடியும். சூடாகவும் சாப்பிட்லாம், ரூம் டெம்பரேச்சர்லேயுமே நல்லாயிருக்கும். இப்போது கரெக்டாக இருக்குது பாயசம். சூடு ஆறும்போது இன்னும் கூட திக்காகும். இன்னும் இந்த பாயசத்தை ரிச் ஆக்கணும் அப்படின்னா மில்க் க்ரீம் இருக்கும் இல்லையா, பால் இருக்கிற 2 நாள் அதை எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு இப்போ ஏலக்காய் சேர்த்துருவோம். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஈஸி ஹெல்தி டேஸ்டி க்ரீமி மில்க் பாயசம் சர்விங்க்கு ரெடி. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டிசைட் பண்ணியிருப்பீங்க இது கண்டிப்பாக பண்ணிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பண்ணி பாருங்க, எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம அப்படியே பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.